ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் உருவாக மலராக சுகவாணி அருள்வாமி அபிராமி மையே. இந்த தை மாசம் தான் பௌர்ணமின்னு சொல்லியிருந்தார். அமாவாசை அபிராமி கோட்டை அவருக்கு ஞாபகமே இல்லை. ராஜா வராரு, எழுதி கூட உட்காந்துட்டார். மற்றவையா இன்னைக்கு என்ன கேட்டோடனே அமாவாசை பௌர்ணமின்னு சொன்னா சும்மா இருப்பாரு. உட்காந்துருக்காரு. அவர் உடனே கேட்டவுடனே அவர் பயந்துட்டார். உடனே சொல்றாரு, இன்னையா மறுபடியும் தெரிஞ்ச நீ பௌர்ணமின்னு சொல்ற அப்படிங்கும் போதுதான் அக்னி கீழே ஏற்படுத்தி கட்டி விட்டுறாரு மேல. அப்ப சொல்றாரு அம்பாள, அதே உன்னை நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல. இவர் வந்து கேட்ட போது அமாவாசைனா நீ பௌர்ணமின்னு சொல்லிட்ட, நீதான் எனக்கு அடக்கணும். அம்பாள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு காதல் இருக்கிற முடியும் மேல வீச ரத்தாடன் கஜுபள்ளி பூத தபனு உடுபமண்டலா அடித்தா சசன்ன விட்டு தாடங்கத்தை கலட்டி மேல வீசணும்னையும் சந்திரனா உதயம் ராஜா சாட்டாக லைவ் மந்திரங்களுக்கெல்லாம் எவ்வளவு பவர் இருக்குங்கிறது பாருங்க. நம்ம சொல்றோம் ஒண்ணும். ஆகையினால தெய்வங்கள் அதுக்கு கட்டுப்பட்டது, நமக்கும் நன்மையை செய்யும். இந்த கிரகங்களுக்கெல்லாம் அம்பாள் கட்டுப்பட்டவன். நம்ம ஜாதகம் எந்த ஜாதகமா இருந்தாலும் அவர் ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்தனி குணதம்பதா பதவி பூர்வ புண்ணியானம். பூர்வ ஜென்மத்தில் நாம என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும். பதவி பூர்வ புண்ணியானா நிச்சயமே ஜென்மபத்திரிக்கா. இறைவனை பூஜை பண்ணால் அந்த இதனுடைய அனுகிரகம் நமக்கு செல்வமா வரும். ஒரு பக்கம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல பையன், அந்த பையனால அவங்க வம்சத்துக்கே பேர் வழங்கும். மனைவியினால் அந்த குடும்பம் சிரமமாகும், குழந்தைகள்னால அந்த குடும்பம் சிரமமாகும், கல்வியினால சில பேர் சிரமத்தை அடையும். பூமிக்கு அடிமை அப்படிலாம் விடுறாங்க. கல்வியினால செல்வத்தினால அம்பாட்டி செல்வத்தினால அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெய்வம் தான் காட்டி. ஆகையினால இந்த அம்பாளுடைய மகாகுபாவுடைய நிகழ்வுகள் எல்லாரும் நடத்தி அற்புதமான தினம். வெள்ளிக்கிழமையில தாயார் வந்து உள்ள உட்கார்றாங்க. பரிவார தெய்வங்கள் நாம சொல்றோம். ரொம்ப மாம்சல சின்ன போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு நம்ம காப்பாற்று எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமா இருக்கும். அதுக்காக அன்றைக்கு ஒரு முறையாவது அந்த தெய்வத்துக்கு அவருக்கு பிடித்தமான ஒரு முறையம் அவருடைய அந்த தெய்வம் நிறைய வச்சிருக்கீங்க. அதனால எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் கனிவாக இதுக்காக வழிபாடு பண்ணாங்க. சீக்கிரமா சுபசோபங்கள் நல்ல திருமணங்கள் செய்யாங்க. அதே கற்பனைசாமி சொல்லியிருந்தாரு, உத்தரவாதங்கள் நம்ம நம்புறீங்கன்னா உத்தரவாதங்கள் உரிய தெய்வாலயம் இப்போ தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சக்திகளும் முன்னோர்கள் வழிபாடு செய்து உற்சவங்களை வந்து சொன்னா புருஷம் சொல்லுவாங்க. தெய்வம் நாம மையாம தெய்வம். அதனால இந்த மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் குழந்தை வெளியிலிருந்து வந்தவனையும் அந்த குழந்தை 30 நாள் வரைக்கும் லைவ் போயிட்டு அனைவரும் வருக வருக என்று கும்பாசனத்துக்கு வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் நண்பனை நல்லதான இருந்தா கான்சல் பண்ணுங்க. நண்பனை எழுதுங்க. வளர்க்க முடியும் அந்த குழந்தை. அதே மாதிரிதான் மண்டல பூஜை 48 நாள் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறி தரத்தினாலையும் சில இயலாமையினாலையும் 12 நாள் பண்ணுங்க, 10 நாள் பண்ணுங்க, 5 நாள் பண்ணுங்க. ஆனால் அந்த பண்ணாதான் அந்த சக்தி சபனா வந்து நமக்கெல்லாம் கிடைக்கும். ஏன் மண்டலம்னு வச்சாங்க? ஒரு மண்டலம்னா 45 நாள், 48 நாள் எவ்வளோ சொல்கிறான், 51 அதெல்லாம் கிடையாது. 2 பௌர்ணமி அல்லது ஒரு அமாவாசை ஆக 3, 15, 45 நாள் தான் திரிபட்சய ஜனம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு 48 நாள் தான் சொல்றேன். ஆகையினால அந்த தினங்கள் அழகா வழிபாடு பண்ணணும். சாமி காப்பு கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு தான் நாளைக்கு வருவாங்க. சாமிக்கு தான் 40 சாமி கட்டியாச்சுன்னா இந்த சாமிக்கு தான் இன்னொன்னு சொல்றேன். சில பேர் தப்பு பண்றாங்க. நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சவங்க எல்லாம் வண்டி எடுப்பாங்க. ராமேஸ்வரம் இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் கொண்டு ராமேஸ்வரத்தில் முடியல. நம்ம பாவம் துணைதான் ராமேஸ்வரம். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போயிருக்கணும் ராமேஸ்வரம். இப்படி போறதா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போய் ராமநாத சுவாமி பர்வதனவாதனி கூப்பிட்டு இந்த சமூகமா சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றோம், நீங்க வந்து அருள் சக்தியா இருந்து எங்களுக்கு அனுகிரகம் வேண்டிட்டு வரணும். அது விட்டுட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே
ஏதோ புண்ணியத்தை தேடி இருக்கீங்க. அந்த புண்ணியத்தை கொண்டு கடல்ல 2 கடல் சங்கமாக தனக்கொடி வச்சு சொல்லிட்டு ஒரு நூறு எல்லாம் சுற்றிட்டே முன்னாடி போகணும். இது நிறையா பண்றாங்க, நிறையா குபா அப்படின்ற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்குது. கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து ஏற்பட மாட்டோம்.